ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட பெரிய தக்காளி ஒன்று பழத்தை பார்த்து எடுத்து அதையும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. அது கூட தேங்காய் சோம்பு ரெண்டுத்தையும் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு துவரம் பருப்பு, கடலப்பருப்பு இது ரெண்டுத்தையுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணது, முருங்கைக்கீரை, பூண்டு, சோம்பு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாச்சு. அது பாட்டுக்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு, அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெந்த உருண்டையெல்லாம் எடுத்து அந்த குழம்புல தூக்கி போட்டு இறக்குனீங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி.